அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்களுக்கு மீனராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏற்கனவே ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் ராகு இணைவு மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் பலன்கள் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மீன ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 45 நாட்களாக சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் மீனராசிக்கு விரயத்திலே தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் வரவுக்கும் செலவுக்கும் வரவை விட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். பெரும்பாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். வரவை விட செலவுகளை கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. ஜென்ம ராசிக்கு வரும்போது சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். முதல் 4 நாட்கள் குருபகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். சுக்கிரன் நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்வார். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட் ஆகும், நிச்சயம் பண்ணலாம். அடுத்த மாதம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல் 4 நாட்கள், அதாவது சித்திரை மாதம் 10 முதல் 14 வரை செவ்வாய் குருபகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல நிலையில் முடியும். சித்திரை மாதம் 14ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 30 வரை சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் அலைச்சல், டென்ஷன், கோபதாவங்கள், மாம மச்சான்களிடம் பகை, அண்ணன் தம்பியிடம் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை, எதற்கு கோபம் வருது ஏன் வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு புத்தியை குழப்பும். ஒரே பிடிவாதமாக வைராக்கியமாக இருக்க சொல்லும். மீனராசி என்பர்கள் குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிந்த முடிவு எடுக்கணும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சித்திரை மாதம் 30 வரை நீங்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வைகாசி 1 முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ராகு செவ்வாய் நெருக்கத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, புதன் என்பவர் உங்களுக்கு சுக கலத்தரக்காரங்க. திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு வேண்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுக வேதனை தரும். அதிக அலைச்சல், அதிக டென்ஷன், கோபதாபங்களை அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் ராகு இணைவு என்பது மீனராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே 7 நாட்டு சனியில் விரயச்சனி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதிக அலைச்சல், காலுக்கு அதிக அலைச்சல் மீனராசி என்பதற்கு இருக்கும். கிரிவலம் போகிறது, பாத யாத்திரை போகிறது, அல்லது நடந்தே போய் 1 கிலோமீட்டர் நடந்தே போகிறேன், அல்லது நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறேன் அப்படின்ற நிகழ்வுகள் மீன ராசி என்பதற்கு பெரும்பாலும் இன்னொரு ஓராண்டு காலம் இருக்கும். ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஆசைகள் எவ்வளவோ இருக்கும். அந்த ஆசைகளுக்கெல்லாம் தடைப்படுத்தி கொண்டே வருவார். அதையும் மீறி நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை நம்பினீங்கன்னா, லாட்ரி ரேஸு, சூதாட்டம், கள்ள நோட்டு அடிப்பது, கள்ளச்சாராயம் காசுவது, அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவது, லாட்ரி சீட்டு வாங்கி பம்பர் பிரேஸ் அடிக்கும் அப்படின்னு அதிர்ஷ்டத்தை நம்பும்போது ராகு பகவான் பெரிய அளவு நஷ்டங்களை ஏற்படுத்தி விடுவார். மற்றவர்களை நம்பி, முன்பின் தெரியாத 3ஆம் தரப்பட்ட நபர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற நிலை கூட ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்துவார். அதாவது
ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். பண விஷயங்களில் கவனம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்திற்கு விரயத்திலே மறைந்திருக்கும் போது குடும்ப நபர்களிடமோ அண்ணன் தம்பியிடமோ பெற்றோர்களிடமோ கோபப்படாதீங்க, சண்டை சச்சரவு ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. மீனராசி என்பர்கள் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. சில பேருக்கு வந்து பல்வலி வரலாம், காய்ச்சல் தலைவலி, சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். உடனே மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது ஒரு சிலர் வந்து திடீர்னு வீடு விற்கிறேன், வண்டி விற்கிறேன், நிலம் வைக்கிறேன் அப்படின்னு விற்கணுங்கிற எண்ணம் மீனராசி என்பளுக்கு வரும். கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி நேரம் சரியில்லைன்னா விற்கணுங்கிற எண்ணம் வரும். கோச்சாரத்திலும் சுய ஜாதகத்திலும் நல்ல திசாபுத்தியில் நடக்கும்போது வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். மீனராசி என்பர்கள் திடீர்னு விற்கணுங்கிற முடிவெடுக்கக்கூடிய நிலை எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் காட்டுகிறது. 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது உங்கள் செயல்பாடுகளால் உங்களுடைய தாயாருக்கு கோபதாபங்கள் ஏற்படும். தாயாரிடம் கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். வேறு இடம் பார்க்கலாம், இந்த இடம் பார்க்கலாம், அந்த இடம் பார்க்கலாம் அப்படின்னு அடுத்ததுன்னு கேது பகவான் என்பவர் தடைப்படுத்தி கொண்டிருப்பார். சட்டுன்னு ஒரு நல்ல முடிவை மீனராசி அன்பர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. 1000 வரன் பார்த்தாலும் உடனே ஒரு நல்ல முடிவு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது தடைப்படுத்துவார். கேதுவை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது கணவன் மனைவிக்குள் திருமணம் ஆனவர்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரும். அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்களிடம், தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களிடம் கம்யூனிகேஷன் தொடர்பு, என்னப்பா அவர் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு உங்களை வந்து கோபக்காரராக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜென்ம ராசியில் அமரக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துவார். அதனால் வந்து புத்தி குழப்பம் இல்லாமல் மீனராசி என்பர்கள் தெளிவான முடிவெடுக்க வேண்டும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும். பட்டும் படாமல் வெட்டு வெடுக்குன்னு பேசுனீங்கன்னா குழப்பங்கள் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்வீர்கள். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மீனராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு திரும்பணும். வேகமாக வண்டியை முறுக்குனீங்கன்னா கீழே விழுந்து அடிபடும், கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படும். மீனராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 8ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது விபத்துகள், கை காலில் அடிபடக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும். வைகாசி மாதம் 1 முதல் 19 வரை ராகுவுடன் நெருக்கத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் மீனராசி என்பர்கள் குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிந்த முடிவெடுக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் மீன ராசி அன்பர்களுக்கு அமையும். வைகாசி 1 முதல் 19 வரை செவ்வாய் தோஷம், நாகதோஷத்திற்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்யக்கூடிய நிலை கூட மீனராசி அன்பர்களுக்கு வரும். விரயத்திலே 12வது வீட்டிலே விரயச்சனி மீனராசி அன்பர்களுக்கு வரவை விட விரயங்களே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விரயச்சனி என்பது ஒரு இடத்துல நிற்க விட மாட்டார், அலையை விட்டு கொண்டே இருப்பார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார். தைரியம், வீரியம் மேம்படும். தைரியமான காரியங்கள், தைரியமான முடிவுகள்
மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி தரும். தைரியமாக முடிவெடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா உங்கள் ராசியில்தான் புதன் நேசம் அடைகிறார். 3 டிகிரி படித்தாலும் சரி, 4 டிகிரி படித்தாலும் சரி, அவசரப்பட்டு முடிவெடுக்கும்போது அறிவை இழக்கிறீர்கள். இது மீனராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். ஜென்ம ராசியில் வரக்கூடிய செவ்வாய் கோபதாபங்களை கூடுதலாக கொடுத்து விடுவார். மீனராசி அன்பர்கள் சித்திரை 10 முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை பொறுத்தார் பூமியாழ்வார் பொங்கினவர் காடாழ்வார் என்று பெரியவர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பெரும்பாலும் பொறுமையை கடைபிடிங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.